ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி ஜெல்லி செய்யறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கிட்ட கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும். அது என்னதுன்னா அகரகம். இது ஜெல்லி செய்கிறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட். இது ஒரு 2 பேக்கெட்ஸ்லாம் 1 பேக்கெட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹாட் வாட்டரில் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னே அதை எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை பாயில் பண்ணணும். வாங்க பார்க்கலாம். நீங்கள் இது நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படியே போட்டால் லேட் ஆகும். அது இப்போ எப்படி பாயில் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வருங்க, இந்த மாதிரி அது ஆகுது. இன்னும் கலரில் கொஞ்சம் அதே மாதிரி கொஞ்சம் சுகர் போட்டுக்கணும். இன்னொன்று பவுலில் நம்ம பால் காய வச்சுக்கணும். கொஞ்சம் காய வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஆனால் ஜெல்லியில் செய்கிறதுல போடணும். அதுக்கப்புறம் நம்ம மலாஸ் ரோஸ் இது சீரப் எடுத்துக்கணும். இது என்னன்னா சுகரு, வாட்டர், ரோஸ் பெட்டல்ஸு 2% போட்டிருக்காங்க. திங்கிங் ஏஜென்ட் இன்ஸ் 440 ஆக்டிவேட்டட் ரெகுலர்லி இன்ஸ் 330. இதை நம்ம எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு தேவைப்படும். நான் சொன்ன மாதிரியே நம்ம பண்ணதில் கொஞ்சம் பால் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நம்ம அதுக்கப்புறம் நான் சொன்ன ரெண்டு ரோஸ் எசன்ஸ் அந்த பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கப்பில் இல்லைனா ஒரு மூடியில் சப்ஜா சீட்ஸும் கொஞ்சம் வாட்டரும் போட்டு நம்ம அதை ஊற வைக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஊற வைக்கிறது எப்படின்னா, அதுக்கப்புறம் ஒயிட்டாக மேலே வரும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சப்ஜா சீட்ஸ் நம்ம இது பண்ணதை போட்டுட்டு நம்ம ஒரு பிளேட் எடுத்து அதை மூடிடலாம். இது கூலிங் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வார்ம் ஆனதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். அது வரைக்கும் நம்ம ஒரு பிளேட் வச்சு மூடிடலாம். ஓகே, ஒன்றையும் சொல்ல மறந்துட்டேன். நான் சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் எசன்ஸ் எல்லாம் ஆட் பண்ண முன்னாடியும் நம்ம என்ன பண்ணோம், சாஃப்ரான்ஸ் வீட்டில் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். சாஃப்ரான்ஸ்னால் ரெட் கலரில் பெட்டல்ஸ் மாதிரி இருக்கும், அதுனா சாஃப்ரான். அதை போட்டுக்கோங்க, வேணுன்னா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணணும். இதில் லைட்டாக எங்கள் அம்மா கொஞ்சம் பேசியிருப்பாங்க, அதை யாரும் கண்டுக்காதீங்க. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி ஜெல்லி செய்யறதுலாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கணும், ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் அகரகம் எடுத்துக்கணும். அகரகம்னா அது இந்த பேக்கெட்டில் தான் இருக்கும். இதுதான். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு பிளேட்லேயே மூடிடணும். ஓகே, அதுதான் முடிஞ்சிச்சு. நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு ஒரு நாளைக்கு இல்லை சாயங்காலம் நம்ம பார்த்து சாப்பிடலாம். அளவில் தான் வீடியோ முடிஞ்சிச்சு. நான் திருப்பி சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னால் அப்கமிங்காக வீடியோஸ் நிறையவே போட முடியும். ஓகே, பாய்.